உங்களுக்கு சொந்தமா காரோ வேனோ ஜீப்போ இதுலதான் ஒண்ணு இருந்து நீங்க அடிக்கடி வெளியூர் பயணம் பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா NHAI நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க சமீபத்துல அறிவிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் ஃபாஸ்டாக அதுவும் குறிப்பா 1 இயர் பாஸ் எடுத்துருக்காங்களோ அவங்க நார்மலா ஒரு 3000 ரூபாய் கட்டி இந்த பாஸ் எடுத்திருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு இந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அது எப்படின்னா 1 ஏப்ரல் 2026 முதல் நடைமுறைக்கு வரப்போகுது. சாதாரணமா நீங்க ஒரு 3000 ரூபாய் பே பண்ணிருப்பீங்க 1 இயர் பாஸுக்கு. இனி வரக்கூடிய நாள் அதாவது நான் சொன்ன டேட்ல இருந்து 3075 ரூபாய் பே பண்ண முடியும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க, சலுகைகள் ஏதாவது கூட்டுறாங்களா குறைக்கிறாங்களா அதை நீங்க முதல்ல சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நார்மலா இந்த பாஸ் வந்து 1 இயர் வேலிடிட்டி. அப்படி இல்லைன்னா நீங்க இவங்களுடைய NHAIயோட டோல்கேட்டை 200 தடவை கடந்துக்கிடலாம். மாநில அரசு உள்ளாட்சி நிர்வாகம் நடத்தக்கூடிய டோல்கேட்ல இந்த பாஸ் செல்லுபடி ஆகாது. அதுக்கு நீங்க சம அமௌண்ட்டை போட்டா தான் அந்த மாதிரி டோல்கேட்டை நீங்க கடக்க முடியும். சரி, இந்த பாஸை எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க ஆண்ட்ராய்ட் போன் யூசரா இருந்தீங்கன்னா ராஜ்மார்க் யாத்ராவை பிளே ஸ்டோர்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஐபோன் யூசரா இருந்தீங்கன்னா ஆப் ஸ்டோர்ல போயிட்டு நான் சொன்ன இந்த ராஜ்மார்க் யாத்ராவை டவுன்லோட் பண்ணி பாஸ் எடுத்துக்கலாம். அதுவும் இல்லையா, NHAயோட சொந்த வெப்சைட் இருக்கு, அது வழியா போயிட்டு நீங்க 1 இயர் பாஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த NHA வந்து ஒரு சில டேட்டாவை இறக்கிருக்காங்க. அது என்னன்னா, இந்த பாஸை அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஊர்களை லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல முதல் இடம் சண்டிகருக்கு, அதுக்கப்புறம் தமிழ்நாடா, அதுக்கப்புறம் டெல்லியா. சரி, தற்சமயம் இந்த பாஸ் வந்து பயன்படுத்துறவங்களுடைய ஆக்டிவ் யூசர் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5.9 கோடி பேர் இந்த 1 இயர் பாஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, எல்லாரும் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் எடுக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. யாரெல்லாம் சொந்தமா இந்த கார் ஜீப்பு வேன் வச்சிருக்காங்களோ, குறிப்பா வெளியூர் அதிகமா பயணம் பண்றாங்களோ அவங்களுக்கு இது ஒர்த்து. இந்த கமர்ஷியலா வண்டி ஓட்டுறாங்கல்ல அவங்கெல்லாம் இதை பயன்படுத்த முடியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.